Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். பாகிஸ்தானுடைய பிலவல் பூட்டோ அவர் அல் ஜசீரா அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு அளித்த ஒரு நேர்காணல் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. சர்வதேச அரங்கிலும் சரி, பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் சரி. ஹஃபீஸ் சையத், அதன் பிறகு மசூத் அசாத், இந்த ரெண்டு பேர் யார் என்பது இந்த உலகத்துக்கே தெரியும். ஹஃபீஸ் சையத் சிறையில தான் இருக்காரு. மசூத் அசாத் எங்கன்னு கேட்டா, மசூத் அசாத் பாகிஸ்தான்லயே இல்ல. மசூத் அசாத் எனக்கு தெரிஞ்ச அவர் ஆப்கானிஸ்தான்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்களும் அவரை தேடிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்தியாக்கள் இன்ஃபர்மேஷன் அது கொடுத்தாங்கன்னா நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறார். ஹஃபீஸ் சையத் சம்பந்தமா பேசும்போது நாடு கடத்தலாமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது நாடு கடத்தலாமே, ரெண்டு அரசாங்கமும் பேசிச்சுன்னா நாடு கடத்தலாமே அப்படின்ட்டு ஹஃபீஸ் சையத் சம்பந்தமா இந்த பூட்டோ சொன்னதுக்கு ஹஃபீஸ் சையதுடைய மகன் இன்னைக்கு கண்டிச்சு வீடியோ விட்டுருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காஷ்மீர் இஸ் தி இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னது. இங்கதான் பிரச்சனையே இருக்கு. இவங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லைனாலும் கூட, கழுவ தண்ணி இல்லைனாலும் கூட, இவங்களுக்கு காஷ்மீர் விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அந்த காஷ்மீர் காஷ்மீர் காஷ்மீர்னு அதை புடிச்சு தொங்குறதன் விளைவாதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை பாகிஸ்தான் இன்று சந்தித்து வருகிறது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு கிடையாது. ஓகே, அது தீவிரவாத நாடு கிடையாதுன்னு நம்ம ஒரு ஃபார் ஆர்குமெண்ட் சேக்கு வச்சுப்போம். நீங்க யாருடைய பையன்? உங்க அம்மா எப்படி இறந்தாங்க? உங்க அம்மாவை அட்டாக் பண்ணி கொன்னது அப்படிங்கிறது சூசைட் பாம்பர். சூசைட் பாம்பர் எங்க இருந்து வந்தான், எப்படி வந்தான்? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாகிஸ்தானுடைய பிலவல் பூட்டோ அவர் அல் ஜசீரா அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு அளித்த ஒரு நேர்காணல் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. சர்வதேச அரங்கிலும் சரி, பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் சரி. ஆனா இந்த நேர்காணல் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான விஷயங்களை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நாம ரொம்ப தெளிவா இந்த பதிவில் பார்ப்போம். முதல் விஷயம், ஹஃபீஸ் சையத், அதன் பிறகு மசூத் அசாத், இந்த ரெண்டு பேர் யார் என்பது இந்த உலகத்துக்கே தெரியும். ஐநாவால் அறிவிக்கப்பட்ட அந்த தீவிரவாதிகள் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க ரெண்டு பேரும். இது மட்டும் இல்லாம இந்தியாவிலையும் பல கட்ட பல்வேறு தாக்குதல்களை இந்த இரண்டு தீவிரவாதிகளும் நடத்தியவர்கள். இந்த ரெண்டு பேர் தொடர்பாக ஒரு கேள்வி அவர்கிட்ட வைக்கப்படுது. அந்த இன்டர்வியூ ஸ்ரீனிவாசன் ஜெயின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இந்தியன் ஜேர்னலிஸ்ட் அவர் தான் எடுக்கிறாரு. இதுக்கு முன்பாக அவர் என்டிடிவில இருந்தாரு. அதானி என்டிடிவியை வாங்கின பிறகு அவர் வெளியே போறாரு. அதுக்கப்புறம் பல்வேறு சேனல்ஸ்ல ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் இப்போ அல் ஜசீராக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் எடுத்த நேர்காணல்ல தான் அவர் இந்த கேள்வி கேட்கிறார். ஹஃபீஸ் சையத்தையும் மசூத் அசாதையும் நீங்க இந்தியாவுக்கு நாடு கடத்த முடியுமா, பாகிஸ்தான் தயாராக இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு அவர் அந்த பிலவல் பூட்டோ அளித்த பதில் தான் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை பாகிஸ்தானுக்குள்ளே எழுப்பி இருக்கிறது. அதே மாதிரி வெளியே இருந்து கேட்கும்போது ஒரு ரொம்ப விந்தையான ஒரு விஷயமாக இது இருக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஹஃபீஸ் சையத் சிறையில் தான் இருக்காரு அப்படின்ட்டு சொல்றார். ஹஃபீஸ் சையத் வெளியே நடமாடல, வெளியே சுதந்திரமாலாம் நடமாடல. ஹஃபீஸ் சையத் உள்ள இருக்கிறார், ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. ஒன்னு. ரெண்டாவது, மசூத் அசாத் எங்கன்னு கேட்டா, மசூத் அசாத் பாகிஸ்தான்லயே இல்ல. மசூத் அசாத் எனக்கு தெரிஞ்ச அவர் ஆப்கானிஸ்தான்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். நாங்களும் அவரை தேடிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்தியாக்கள் இன்ஃபர்மேஷன் அது கொடுத்தாங்கன்னா நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறார். உங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி பத்தின இன்ஃபர்மேஷனை இந்தியா கொடுக்கணும் அப்படின்ட்டு பாகிஸ்தானுடைய அந்த அரசாங்க கட்டமைப்புடைய ஒரு பிரதிநிதி வெளியே சொல்றாரு அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு அங்க உள்ள உட்கார்ந்துக்கிறாங்க அப்படின்னு. அதை தாண்டி கேட்கறவங்க எல்லாம் கேனையே நினைச்சிட்டு இருக்க மட்டும்தான் இந்த மாதிரியான பதில சொல்ல முடியும். மிக குறிப்பாக இவங்க இதே மாதிரியான ஒரு ரூட்டை தான் ஒசாமா பின் லாடனுக்கு சொன்னாங்க. ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தான்ல இல்ல, அவர் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறாரு. ஆனா ஒசாமா பின் லாடன் எங்க இருந்தா தங்கி இருந்தது எல்லாமே பாகிஸ்தானுடைய ராணுவ தளத்துக்கு குறைவான ஒரு கிலோமீட்டர்ல தான் ஒசாமா பின் லாடன் பெரிய வீடு மாதிரி எடுத்து தங்கி இருந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய படைகள் உள்ள பூந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப இந்த உலகமே பார்த்துச்சு. ஸோ இப்போ என்னன்னா, மசூத் அசாத் பாகிஸ்தான்லயே இல்லையா, அவர் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறாராம். அதே மாதிரி ஹஃபீஸ் சையத் ஜெயிலில் இருக்கிறாராம். இது வடிகட்டின ஒரு பொய். இதற்கான ஆதாரமும் இருக்கு.
இதே வருடம் 2025 மே மாதம் இதே ஹஃபீஸ் சையத் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வெளியே வந்தது அப்படிங்கிறது, அப்படியே வந்து கார்ல ஏறி போனது அப்படிங்கிறது ஃபுட்டேஜ் வந்து இன்னமும் அவைலபிளா இருக்கு, வெளியில இருக்கு. ஒன்று. ரெண்டாவது மசூத் அசாத். மசூத் அசாத் வந்து கிடையவே கிடையாது, மசூத் அசாத் பாகிஸ்தான்லயே கிடையாது அப்படின்னா இதுக்கு ரெண்டு விஷயம் பாருங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல அந்த மர்கா சுபான் அல்லா அப்படிங்கிற அந்த பகுதியில் இந்தியா நடத்திய தாக்குதல்ல மசூத் அசாத் குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் வந்து இறந்து போனாங்க. ஆனா மசூத் அசாத் அந்த தாக்குதல்ல அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, ஆனா அந்த குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் இறந்து போனாங்க. ஒன்னு. ரெண்டாவது, இந்த மசூத் அசாத் சம்பந்தமா நாமளே ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம். மசூத் அசாதோடைய ஒரு ஆடியோ அது மிக வைரலாக சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து அவங்களுடைய அந்த அமைப்பு சார்ந்த சோசியல் மீடியாஸ்ல அதை வேணும்ட்டே ஃப்ளோட் பண்றாங்க. அதுல இந்தியாவுடைய 3 நகரங்கள்ல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு மசூத் அசாத் பேசிய அந்த குரல், அதுக்கு வந்து அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது ஆடியோ அப்படிங்கிறது மிக தெளிவாக இருந்தது. பாகிஸ்தான்லயே இல்லாத ஒருத்தன் இந்தியாவுக்கு எதிராக வந்து பேசுறான், இந்தியாவுக்கு எதிராக வந்து ஆடியோ ரிலீஸ் பண்றான் அப்படின்னா இதை எப்படி நம்ப முடியும்? அதை தாண்டி எங்க இருக்கான் அப்படிங்கிறது தான் ஜோக்கு. ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறாராம். ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் இப்ப எந்த அளவுக்கான ஒரு நட்பு ரீதியான விஷயங்களை வந்து நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். தாலிபானுடைய அரசாங்கத்தை ரஷ்யா வந்து அங்கீகரித்து விட்டது. அந்த அங்கீகாரம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு நகர்லனாலும் கூட அந்த நட்பு ரீதியான பல விஷயங்களை வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது நிரூபிச்சிருச்சு. சோ வந்து அந்த வகையில் இருக்கும்போது பாகிஸ்தானுடைய அந்த மசூத் அசாத் அப்படிங்கிற தீவிரவாதி வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கான் அப்படின்னு சொல்றதையே வந்து ஒரு உருட்டு. அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமான ஆதாரம் இருந்தா நீங்க கொடுங்க, இந்தியா கொடுங்க அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு பயங்கரவாதி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா அது நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீங்க. ஆனா நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன விஷயம்? ஓகே, இப்ப அடுத்து பாருங்க. ஹஃபீஸ் சையத் சம்பந்தமா பேசும்போது நாடு கடத்தலாமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது நாடு கடத்தலாமே, 2 அரசாங்கமும் வந்து பேசிச்சுன்னா நாடு கடத்தலாமே அப்படின்ட்டு ஹஃபீஸ் சையத் சம்பந்தமா இந்த பூட்டோ சொன்னதுக்கு ஹஃபீஸ் சையதுடைய மகன் வந்து இன்னைக்கு கண்டிச்சு வந்து வீடியோ பிடிவ விட்டுருக்கிறார். தலா சையத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுதான் இன்னும் காமெடி. பிலவல் பூட்டோ should not have talked about the extradition of Pakistanis. His statement is against the state policy and the national interest and sovereignty. அதாவது ஹஃபீஸ் சையத் அப்படிங்கிற அந்த பயங்கரவாதியை நாடு கடத்துறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கு எதிரானதாமா. அதுக்கு அடுத்து அவங்களுடைய அந்த நாட்டுடைய ஸ்திரத்தன்மைக்கு எதிரானதான். ஒரு தீவிரவாதி 2008 மும்பை டெரர் அட்டாக் மாஸ்டர் மைண்டா இருந்தக்கூடிய அந்த நபர், அது சம்பந்தமான ஆதாரம் மிக வலுவாக இந்திய தரப்புல இருக்கு. இப்போ அமெரிக்கால இருந்து நாடு கடத்தப்பட்ட அந்த தீவிரவாதி ராணா அவனும் வந்து இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஹஃபீஸ் சையத், லஷ்கர்-இ தொய்பா இந்த இயக்கம், ஹஃபீஸ் சையத் இந்த 2 பேருக்குமான தொடர்பு மும்பை டெரர் அட்டாக்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஆதாரம் இவ்வளோ இருந்தும் கூட ஆனா நாடு கடத்துறது வந்து பாகிஸ்தானுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கு எதிரானது அப்படின்னா அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வர முடியும். அது மட்டும் இல்லாம இது எப்பேற்பட்ட ஒரு நாடு, எப்பேற்பட்ட ஒரு நபர்களால் அது வந்து இயக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையும் இதுல வந்து தெரிய வந்திருக்கும். இதை தாண்டி பாருங்க, இந்த 2 பேர் சம்பந்தமா பேசுறதை தாண்டி இந்த பிலவல் பூட்டோ நிறைய பேசியிருக்காப்ல. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இவங்க வந்து எங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ ஃபினான்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அது இந்த மணி லாண்டரிங்க்கு எதிராக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அவங்களே எங்களுக்கு வந்து பணம் தருவதற்கு வந்து கிரீன் சிக்னலை காமிக்கிறாங்கன்னா டெரரிஸ்டுக்கு அகேன்ஸ்டா நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நாங்க டெரரிஸ்ட் சம்பந்தமான விஷயங்களை வளர்க்கல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இதுவும் ஒரு வடிகட்டின போய் FATF அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டதாலேயே பாகிஸ்தான் அப்படிங்கிறது தீவிரவாத நாடு கிடையாது, தீவிரவாதத்தை வந்து அரசாங்கம் ஆதரிக்கிறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம நகர முடியாது. காரணம் G7 நாடுகளுடைய மிக குறிப்பாக அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இந்த அமைப்புல இருக்கு. ஸோ அமெரிக்காவுடைய அந்த பார்வை வந்து எந்த நாடுக்கு படுதோ அந்த நாடுக்கு வந்து இந்த அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வளைஞ்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராணுவ தளபதி அசிம் முனிருக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இந்த ஊர் அறிந்தது, உலகம் அறிந்தது. இது சம்பந்தமாக நாமளும் நிறைய செய்தி வெளியிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனம் கொடுத்த ஒரு கிரீன் சிக்னல் மட்டுமே வந்து எல்லாத்துக்கும் வந்து காரணம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது இதுவும் ஒரு சப்பை கட்டு. இதுல அடுத்து இன்னொரு விஷயம், காஷ்மீர் இஸ் தி இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னது. இங்கதான் பிரச்சனையே இருக்கு. இவங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லைனாலும் கூட
கழுவ தண்ணி இல்லைனாலும் கூட இவங்களுக்கு காஷ்மீர் விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அந்த காஷ்மீர் காஷ்மீர் காஷ்மீர்னு அதை பிடிச்சி தொங்குறதன் விளைவாக தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பாகிஸ்தான் இன்று சந்தித்து வருகிறது. ஃபினான்ஷியலாகவும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, எல்லாத்தையும் கடந்து இப்போவும் வந்து அந்த அதிகார கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் காஷ்மீர் தொடர்பாக அது வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான், ஜின்னா காலத்திலேருந்து அதுதான் எங்கள் பாலிசி அப்படின்ட்டுலாம் சொல்கிறார். அப்படின்னா அப்போது இவங்க ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பிறகும் சரி, அது மட்டும் இல்லாம காஷ்மீர்ல அந்த ஆர்டிகல் 370 அப்ரிகேஷன் நடந்த பிறகும் சரி, எந்த விஷயம் நடந்தாலும் சரி, அந்த காஷ்மீர் தொடர்பான இவங்களுடைய அந்த பசி அப்படிங்கிறது, அந்த அரக்கத்தனமான பசி அப்படிங்கிறது தீரவே போறதில்லை அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் இது. ஓகே, பிலவல் பூட்டோக்கு வந்து புரியுற மாதிரி அவரோட லாங்குவேஜ்லேயே ஒன்று சொல்லுவோம். பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு கிடையாது. ஓகே, அது வந்து தீவிரவாத நாடு கிடையாதுன்னு நம்ம ஒரு ஃபார் ஆர்குமெண்ட் சேக்கு வச்சுப்போம். நீங்க யாருடைய பையன்? உங்க அம்மா எப்படி இறந்தாங்க? உங்க அம்மாவை அட்டாக் பண்ணி கொன்னது அப்படிங்கிறது சூசைட் பாம்பர். சூசைட் பாம்பர் வந்து எங்க இருந்து வந்தான், எப்படி வந்தான்? பெனசீர் பூட்டோவுடைய அந்த படுகொலை அப்படிங்கிறது 2007 டிசம்பர் மாதம் நடக்குது. அது தொடர்பாக ஐநாவுடைய விசாரணை அமைப்பு அவங்க வந்து விசாரிச்சு ஒரு அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. அந்த அறிக்கையில இந்த பெனசீர் பூட்டோவுடைய மரணத்திற்கு ஒரு 15 வயசு சூசைட் பாம்பர் தான் காரணம் அப்படிங்கறத அந்த விசாரணை சொன்னது மட்டும் இல்லாம, அப்ப இருந்த பாகிஸ்தானுடைய அரசு, குறிப்பா வந்து பர்வேஸ் முஷரப் தலைமையிலான அரசு இவங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு வந்து கொடுக்கல. அப்படியே வந்து பாதுகாப்பு கொடுத்து இவங்க வந்து சரி பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்புல வந்து குளறுபடி நடந்து அவங்க வந்து சூசைட் பாம் அட்டாக்ல அவங்க இறந்துடுறாங்க. ஓகே, இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒன்று போடும்ல. அப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் எப்போ போச்சு அப்படின்னா, இந்த பெனசீர் பூட்டோவுடைய இறப்பு நடந்த 2 நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஆன் சைட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அந்த டீமே போகுது. ஸோ இந்த அளவுக்கு மோசமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் சொல்லாம, இந்த அரசாங்கம் இந்த பெனசீர் பூட்டோவுடைய இறப்புக்கு அந்த செக்யூரிட்டி விஷயத்தை டைட் பண்ணாது மட்டும் காரணம் இல்லை, இதுக்கு பின்னாடி ஃபினான்சிங், ஆர்கனைசிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதலை நடத்துவதற்கு தேவையான பணம், இந்த தாக்குதல் நடத்த தேவையான அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது அரசாங்கத்திடமிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுது அந்த யுஎன்னுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். இதுக்கு வந்து இந்த பிலவல் பூட்டோ என்ன சொல்ல போறார்? உங்க நாட்டில் வந்து தீவிரவாதமே இல்லை அப்படின்னா உங்க அம்மாவே ஒரு தீவிரவாதத்தால ஆன ஒரு விக்டிம். இப்போ நீங்க ஹஃபீஸ் சையத் பத்தியும் மசூத் அசாத் பத்தியும் இந்த நபர் பேசார் அப்படின்னா நான் மிக நிச்சயமாக சொல்லலாம், இவர் உயிருக்கே ஆபத்து. ஹஃபீஸ் சையதோடைய மகன் வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. மசூத் அசாத் வந்து எங்க ஊர்லயே கிடையாது நீ சொல்ற அப்படின்னா நீயே நாளைக்கு இருப்பியா அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு நான் டிஃபெண்ட் பண்றேன், கண்ணை மூட்டு நான் டிஃபெண்ட் பண்றேன், என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா வந்து இவங்க மூத்திர சந்துக்கு போறது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக உறுதி. அதுவும் குறிப்பா இந்த சர்வதேச நாடுகள், குறிப்பா இந்த அமெரிக்கா அப்படிங்கிற நாடு எப்போ வந்து அவங்க கூட வந்து ஒரு நெருங்கிய ஒரு தொடர்புக்கு வந்ததோ அப்பதான் இந்த திமிர்தனமான பேச்செல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. மிக குறிப்பா இதே நபர் என்ன சொன்னாரு, இந்தியா மட்டும் தண்ணி திறந்து விடலன்னா அந்த ஆறுல வந்து இந்தியர்களுடைய ரத்தம் போடுன்னு சொன்னதும் இதே நபர் தான். ஆனா சொன்னதால என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே நடக்கல. இந்தியா தொடர்ச்சியாக அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அந்த அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்க எந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்களோ அதே ஸ்டாண்ட்ல தான் அவங்க மெயின்டைன் ஆகிறாங்க. சோ இந்த ஒரே ஒரு இன்டர்வியூவின் மூலம் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் வந்து சந்தி சிரிக்க வச்சு நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு இந்த பிலவல் பூட்டோ. அவங்களுடைய அந்த குறிப்பா டெரரிசம்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய டபுள் ஸ்டாண்டு, ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்பவும் நாங்க திருந்தல, எங்களுடைய எண்ணம் இன்னும் காஷ்மீர்ல தான் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம், இது எல்லாமே எதை உணர்த்துது அப்படின்னா இந்த நபர் மட்டும் கிடையாது, இந்த நபர் அப்புறம் அந்த நாடு 1% கூட திருந்தல, இவங்க தொடர்ச்சியான அதே பாதையில தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து அர்த்தம். இப்போ அந்த சிக்னல் வந்துருச்சுன்னா இப்ப நாம என்ன பண்ணுவோம்? பாகிஸ்தானை தொடர்ச்சியாக நாம் எந்த விதத்துல நம்ம ட்ரீட் பண்ணமோ அதே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தொடரும். ஆபரேஷன் சிந்தூர்னு ஏற்கனவே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, அதே ட்ரீட்மெண்ட் தொடரும். அடுத்த ட்ரீட்மெண்ட்டும் வந்து விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.